Okay. Okay. ஒரு ரஃபாக வில் கெட் அன் ஐடியா. ஸோ தட் இஸ் ஹவு வி ப்ரொசீட். ஓகே, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கிளரிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் ஐஏஎஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி. பட் இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க லாஸ்ட் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் டேட்டாவே இல்லை. ஓகே, ஸோ நாங்கள் எதில் இருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ அதுக்கு இன்னும் நான் பின்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போகிற மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஓல்டு டேட்டாவாக இருக்குது. நிறையா திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ அதனால இப்போ வந்து பட் ஸ்டில் அப்போ டிஆர்பி பண்ணுறவங்க அப்போ எதை தான் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அதுலேயும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஏன்னா அந்த டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் இதே இந்த தமிழ்நாடு இந்த அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த சேம் இவங்க தான் அதையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்களே இப்போ வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியை வந்து குரூப் 1 குரூப் 4 இல்லை ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த சிமிலர் பேட்டர்ன் தான் டிஆர்பிக்கும் வரும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில் இல்லை யூஸ்வலாக அதுதான் வேற, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி டேட்டா, வி டோன்ட் ஹாவ் மச் டேட்டா. ஓகே, ஸோ அதை ரிலே பண்ணி தான் நம்ம இப்போ ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் பி வித் மீ. நடுவில் எந்த டவுட்ஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்போயே ஸ்டாப் பண்ணி யூ கேன் அப்ரோச் மீ. ஆல்ரைட். Okay, just I will share the screen now. Oh yes, fine. சரி, பொதுவாக எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா, ஓகே, அதுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்னு இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரி, கரண்ட் அஃபேர்ஸ்னால் இதுதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இன்னைக்கு நடக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், நேற்று நடந்தது கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை போன மாதம் நடந்தது கரண்ட் அஃபேர்ஸா, இல்லை போன வருஷம் நடந்தது கரண்ட் அஃபேர்ஸா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரஃபாக எல்லா எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர் அந்த 10 to 12 months என்ன நடந்ததோ அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ அந்த 1 இயர்க்குள்ளே இருந்து தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஓகே, பட் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, இன் டிஎன்பிஎஸ்சி. ஓகே, அது என்னென்ன பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டை வச்சும் அதில் யார் ஜெயிச்சது, அப்போ யார் லீடராக இருந்தாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் கேஸ். பட் ஆனால் நம்ம எதையுமே விட முடியாது. பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தட் லாஸ்ட் 1 இயரை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்காதீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் 2023 ஜூன், ஓகே, அதை வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டாக நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த 2023 ஜூன்லேருந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ யா டு பிகின் வித் அந்த சரி ஜூன் வரைக்கும் போயாச்சு. அந்த லாஸ்ட் முன்னாடி உள்ள அந்த 2 விஷயம் புதுசாக தென்பட்டதுங்கிறனால ஐ ஹாவ் இன்க்ளூடட் இட். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, அதுக்கப்புறம் வேர்ல்டு வேப் டே அப்படின்னு இருக்கு. நோ டொபாக்கோ டே, எஸ், எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்மோக் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, அதுக்கு அதை ஒரு விழிப்புணர்வுக்காக அந்த அவேர்னஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட டே தான் வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. தட் இஸ் ஆன் May 31st. ஆல்ரைட், ஸோ எல்லா வருஷமும் இதே May 31st தான் வந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொன்று, இது என்னது வேப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் ஐ திங்க் இட் கிவ்ஸ் யூ அன் ஐடியா ஐ கெஸ். ஓகே, வேப்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பிங்னா இட் இஸ் இன்ஹேலிங் ஏரோசால். ஓகே, அதாவது இன்ஹேலிங் ஏரோசால்னா என்னது, அந்த ஒரு ஸ்மோக், அதாவது ஆக்சுவலாக ஒரு லிக்விட் இருக்குங்க. ஓகே, அந்த டிவைஸ் அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த லிக்விட்ல என்னன்னா நிக்கோட்டின் இருக்கும். ஓகே, நிக்கோட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நம்ம எல்லாரோட அந்த சிகரெட்ல எல்லாமே நிக்கோட்டின் இருக்கும். ஸோ இங்கே வந்து அது கிட்டத்தட்ட நம்ம என்ன ஒரு பேனா சைஸ் தான் இருக்குது. ஓகே, அந்த ஒரு கையில் வச்சிருக்கிறது, அதில் வந்து அந்த லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் கண்டைன்ஸ் நிக்கோட்டின். ஓகே, அதை வந்து அந்த ஹீட்டிங்கில் அந்த லிக்விடை ஹீட் பண்ணும்போது அந்த ஒரு வேப்பர் அப்படியே ஒரு புகையாக நம்ம உள்ளுக்குள்ளே போகும். ஓகே, அந்த புகையை உள்ளே இன்ஹேல் பண்ணுவோம். ஓகே, அந்த வேப்பர் உள்ளே போகிறதா அந்த வேப்பிங் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு வேப்பிங். சரி, இப்போ வேப்பிங்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. வேர்ல்டு வேப் டே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இட் இஸ் பொதுவாக அந்த வேப்பே வந்து இது எதுக்குன்னா இட் இஸ் சீன் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்மோக்கிங். அதாவது ஸ்மோக்கிங்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரியும், ஒரு மூவி ஹாலில் உட்காந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன ஒரு டிஸ்க்ளைமர் ஓடும். ஓகே, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். Okay, so but still majority of the people are addicted to smoking.
ஸோ அந்த ஸ்மோக்கிங்ல இருந்து அவங்க மீண்டு வெளியே வர்றதுக்காக இப்படி ஒரு ஆல்டர்னேட் மெத்தடை அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மோக் பண்ற அளவுக்கு ஒரு மோசமான கெமிக்கல்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வேப்பிங் இது உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு டேயும் வச்சு கொண்டாடுறாங்க. சரி, இந்த டே கொண்டாடுறதுனா என்னது, இது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. எதுக்கு, பரவாயில்ல நீங்கள் ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க, ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணுங்க, இது வந்து ஸ்மோக்கிங் அளவுக்கு இது ஹார்ம்ஃபுல் கிடையாது, இது அதோட எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க, சொல்லப்படுது. அதுக்குன்னு ஒரு டேயும் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இனிய வரைக்கும் ஒரு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லாங் டேர்ம் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸ்டில் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த லிக்யூட்ல நிக்கோட்டின் இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக அது உள்ளே போக தான் செய்யும், கெடுதல் பண்ண தான் செய்யும். இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் நமக்கு இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இது வந்து பர்பஸாகவே நோ டொபாக்கோ டேக்கு முந்தின டேவாக அதை வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து May 30th வேர்ல்டு வேப் டே, இன்னொன்று வேர்ல்டு நோ டொபாக்கோ டே. ஓகே, இந்த வேப்பிங்கிறது இந்த வேர்டு வேணால் நீங்கள் புதுசாக இருக்கலாம், மற்றபடி நீங்கள் அந்த காலத்தில் முன்னேறதே இருக்குது. சில பேர் இந்த ஹுக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹுக்கா பார்ஸ்லாம் இருக்குது, நல்ல ஸ்கூல் பிள்ளைங்களே உள்ளே போய் அவங்க பாட்டுக்கு அதை தேர் ஜஸ்ட் என்ஜாயிங் இட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ரைட், நெக்ஸ்ட் ஒன் June 1st, அது வந்து வேர்ல்டு மில்க் டே. ஓகே, இது வந்து இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா FAO, த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே June 1ஸ்ட்டுங்கிறத மில்க் டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வழக்கமாக June 1 தான் ஒரு அகடமிக் இயரோட ஸ்டார்டிங், ஸ்கூலோ காலேஜோ. சரி, ஓகே, காலேஜை விட்டுருங்க, ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட அந்த June 1 வீக் தான், 3ஆம் தேதியோ 5ஆம் தேதி தான் புரட்டு போவாங்க. ஸோ மனுஷன் பிறந்தோடனே ஃபஸ்ட்டு குடிக்கிற அவன் சாப்பிட்ற சாப்பாடும் மில்க் தான். ஸோ அதனால ஒரு ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு சேரும்போது பால் குடிச்சிட்டு ஸ்கூல் போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ வில் ரிமெம்பர் த டே ஈஸிலி, June 1. ஓகே, அதே June 1 குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அதுவும் இருக்குது. பேரண்ட்ஸுக்காக அதுவும் ஒரு டே கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் June 1 தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, காலைல எழுந்து பால் குடிக்கிறோம், பால் குடிச்சிட்டு அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன்ஸ் அகெயின் June 1. ஓகே, ஒரே நாளில் 2 டேவும் இருக்குது. ரைட், அது நிறைய இது அந்த மாதிரி கிளாஷ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு பைசைக்கிள் டே, தட் இஸ் ஆன் June 3. ஓகே, ஸோ அதுவும் ஸ்கூலுக்கு பைசைக்கிளில் போகிறோம். என்ன June 2ன்னு போட்டுறாதீங்க, June 3, ஒரு நாள் கேப் விட்டு. எதுக்கு பைசைக்கிளில் போகிறோம், நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் சரி. இட் இஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஓன் பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த பிளானட். ஓகே, ஸோ சைக்கிள் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் நமக்கு எதை நம்ம சேவ் பண்ணுறோம், என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறோம். ஸோ ஒரு நாள் தள்ளி, ஸோ அதுக்கப்புறம் June 5. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு பெஸ்ட் டே. பெஸ்ட்னா என்ன, பெஸ்ட்னா எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? பெஸ்ட் கண்ட்ரோல் அது இதுன்னு இப்போ நிறையா இருக்கு. அந்த பூச்சி, இன்செக்ட்ஸ், எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த இன்செக்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அது வந்து பெஸ்ட் தான். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே வந்து திஸ் இஸ் அபவுட் கிரியேட்டிங் அவேர்னஸ். அதாவது பெஸ்ட்டோட பாசிட்டிவையும் சொல்றது, பெஸ்ட்டோட நெகட்டிவையும் சொல்றது. ஓகே, பெஸ்ட்டுக்கு ஐம் சாரி, ஓகே, பெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் சைடு மட்டும் இல்லை, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ் சைடு ஆல்சோ. ஓகே, சில பூச்சி சில வேர்ம்ஸ் எதுவும் எப்படி இல்லைன்னா ஸ்டில் திஸ் வேர்ல்ட் கேனாட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த வேர்ல்டு வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளாக இருக்கணும்னா அஃப்கோர்ஸ் பெஸ்ட்டும் இருந்து தான் ஆகணும். ஓகே, பட் நீங்கள் கேட்கலாம், அப்போ கற்பாம்பூச்சினால என்ன யூஸ் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தேர் இஸ் நோ யூஸ். ஓகே, பட் ஸ்டில் அது நமக்கு பாதிப்பை தான் உண்டாக்குது. ஸோ பெஸ்ட் டே June 6, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி டேஸை பொறுத்த வரைக்கும் நான் பாட்டிக்கிறேன். ஓகே, தட் இஸ் இன்னைக்கு நம்ம டொபாக்கோ டே, வேர்ல்டு வேப் டே, வேர்ல்டு மில்க் டே, அப்புறம் இதுவும் குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், அதுவும் வேர்ல்டு லெவலில் தான், வேர்ல்டு பைசைக்கிள் டே, என்விரான்மெண்ட் டே, பெஸ்ட் டே. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஒரு 7 இதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று நீங்கள் அடுத்து நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னா வருஷத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டேன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்களே, இது அத்தனையும் நான் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது.
ஓகே. நீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 365 டேஸ் இருக்கு. அதுல இந்த மாதிரி நம்ம ஜூன் 1 வேர்ல்டு மில்க் டேவும், குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் இது கோயின்சைட் ஆகுற மாரி, இது மாரி நெறைய டேஸ் இருக்கு. ஒரே டேல 2, 3 டேஸ் வந்து கிளாஷ் ஆகும். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 600 டே இதையாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் நீடட். ஓகே. நீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட் ஆனத, நீங்க ஏதாவது அந்த வருஷத்துல அதனோட சிக்னிஃபிகன்ஸ் ஏதாவது ரொம்ப அதிகம் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களோட பர்த்டேவா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவா இருக்கலாம். ஸோ அந்த பர்த்டேல என்ன டேஸ் வருது? அத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த மாரி விச் எவர் இஸ் ஈஸியர் டு ரிமெம்பர். ஓகே. அந்த மாரி இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாரி ஒரு ரஃப்பா அட்லீஸ்ட் ஒரு 50 டூ 60 டேஸ ஞாபகம் வச்சிருந்தாலே, ஆ நீங்க கரெக்ட்டா சொல்லனாலும் பரவால்ல. இந்த ஆப்ஷன்ல வந்து அட்லீஸ்ட் எது தப்பா இருக்குங்கிறத எலிமினேட் பண்ணிறலாம். அட்லீஸ்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ இன் சச் அ வே. ஓகே. வேற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வேர்ல்ட் எலிஃபேண்ட் டே அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இட் கம்ஸ் இன் ஆகஸ்ட் 12th. ஓகே. அப்புறம் எர்த் டே. ஓகே. அப்புறம் வேற என்ன சொல்றது? வேற இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ஷன் டைம் ஆச்சு. ஓகே. இது எலக்ஷன் சீசன். ஆல்ரைட். ஸோ ப்ராபப்ளி இப்போ இந்த டைம்ல இப்போ எக்ஸாம் வர்றதுனால அவங்க என்ன கேட்கலாம்னா, நேஷனல் வோட்டர்ஸ் டே எப்போன்னு கேட்கலாம். அது கேன் எனிபடி சே? டஸ் எனிபடி நோ தட்? ஓட்டு போடுறதுக்காக ஒரு டே வச்சிருக்கிறாங்க. அதாவது அதோட அவேர்னஸ் கிரியேஷனுக்காக. அது வந்து வேர்ல்டு வோட்டர்ஸ் டே கிடையாது. இட்ஸ் அ நேஷனல் வோட்டர்ஸ் டே. ஏன்னா இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை கிரியேட் பண்ணது. இது வரைக்கும் நீங்க பார்த்தா வேர்ல்டுன்னு வந்ததெல்லாம் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல இந்தியன் சம்மந்தப்பட்டது நேஷனல் வோட்டர்ஸ் டே, நேஷனல் கேர்ள் சைல்ட் டே, நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே. நேஷனல்னு வந்துட்டாலே இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டு இந்தியா அப்படின்னு அர்த்தம். இப்போ நேஷனல் வோட்டர்ஸ் டே வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25th. ஓகே. இது எனிவே இதை இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம ஸ்லோவாக இப்போ ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜனவரி வரும்போது ஒன்ஸ் அகெயின் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே. ஸோ எந்த வருஷத்தில் என்ன ஈவெண்ட் வருதோ அதை சார்ந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த டேஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் another thing is that இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. ஓகே. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் would be set up in Chennai in the name of எம் கருணாநிதி. ஓகே. ஸோ முன்னாள் சிஎம் பேரில் ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர், தட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டரை சென்னையில் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் புதுசாக சென்னையில் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அது வந்து யாரோட பேரில் கிரியேட் பண்ண போகிறாங்க? காமராஜரா, இல்லை அண்ணாவா, இல்லை கருணாநிதியா, இல்லை சம் XYZ அப்படின்னு ஆப்ஷனில் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அன்டவுட்டட்லி இட்ஸ் கருணாநிதி. ஓகே. ஸோ கன்வென்ஷன் சென்டர்னா என்னென்னு தெரியும்ல? வாட் யூ மீன் பை கன்வென்ஷன் சென்டர்? யாராவது சொல்ல முடியுமா? The learning center. ஓகே. ஃபைன். கன்வென்ஷன்னா ஆக்சுவலாக கன்வென்ஷனால என்னது? எல்லாம் ஒன்று கூடுறது. ஓகே. ஃபார் சம் பர்பஸ் பீப்புள் கம் டுகெதர். ஓகே. அங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்கலாம், இல்லை பெரிய ஒரு எக்ஸிபிஷன் கூட நடக்கலாம். ஓகே. இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய மெகா ஈவெண்ட் என்ன வேணாலும் நடத்தலாம். ஸோ அது வந்து இப்போ இங்கே வரப்போகுது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே. அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மக்களை தேடி மருத்துவம். ஓகே. இந்த ஸ்கீம் ஒன்று இப்போ இருக்குது, நம்ம ஊரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க, கண்டிப்பாக அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கு அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா as a பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஆக்டர் சிவகார்த்திகேயன் கூட்டு வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹூவோட வெப்சைட்டில், WHO வெப்சைட்டில் வந்ததுனால இது வந்து இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஸோ மொத்தத்தில் இதை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து இந்த கவர்மெண்ட்டை இந்த எக்ஸாமை நடத்துறது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகே. கிட்டத்தட்ட. ஓகே. அப்படி இருக்கும்போது அவங்களோட அருமை பெருமையெல்லாம் வந்து உலக லெவலில் பிரதிபலிக்கும் போது கண்டிப்பாக இது சார்ந்த கொஸ்டின்ஸ் வர்ற ப்ராபபிலிட்டி இஸ் வெரி மச் ஹையர். ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூவோட வெப்சைட்டில் மக்களை தேடி மருத்துவத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் அது ஒன்ஸ் அகைன் இது நம்ம தமிழ்நாடு இதை பற்றி தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டு தேனி. ஓகே, நம்ம மதுரைக்கு மேற்க தேனி டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் மதுரை. ஓகே, இங்கே என்னது ஃபர்ஸ்ட் ட்ரெயினா அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு டிஸ்கனெக்டடாகவே இருக்கும். ஓகே, ஒரு மெயின் ட்ரெயின் லைன்லேயே வராது. அந்த தேனி பீப்புள் வந்து இதை எய்தர் கோ டு மதுரை ஆர் திண்டுக்கல் டு போத் த ட்ரெயின். ஓகே, ஸோ அப்படி இருந்த தேனிக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணி, ஓகே, ப்ராட்கேஜை பண்ணி ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 7 டிகேட்ஸுக்கு அப்புறம் இப்போதான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஃப்ரம் சதர்ன் ரயில்வேஸ், பட் ஆனால் இது ஓகே, தேனிக்கு இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஓகே, அது தேனியும் தாண்டி போடி நாயக்கர் அந்த ஊர் வரைக்கும் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கில்னமண்டி. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்கவேஷன் சைட். ஓகே, எல்லாருக்கும் இன்னொரு தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு பாப்புலரான எக்ஸ்கவேஷன் சைட் ஒன்று தெரியும்ப்பா. அது என்னது? யாராவது கேன் எனிபடி சே தட்? ஆதிச்சநல்லூர். ஓகே, எல்லாருமே திருநெல்வேலிங்கிறனால திருநெல்வேலிக்கு பக்கத்துல உள்ள ஆதிச்சநல்லூர் எல்லாருமே சொல்றீங்க. வேற வேற இன்னொருத்தர் யாரும் சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னங்க? அரிக்கமேடு. ஓகே, என்னதுங்க? அரிகேசநல்லூர். அரிகேசநல்லூர். ஓகே, கரெக்ட். அரிக்கமேடு யாரும் சொன்னீங்களா? பாண்டிச்சேரி கிட்ட அததான். ஓகே, வேற இன்னும் ரொம்ப முக்கியமானது நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன். எக்ஸாக்ட்லி, எஸ், கீழடி. அது வந்து நேஷனல் லெவல்லே ரொம்பவே கொஞ்சம் பிரபலமா நியூஸ்ல தான் இருக்கு. தமிழ்நாட்டு லெவல்ல வந்து அது ரொம்ப கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு ஸ்டார், என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு எக்ஸ்கவேஷன் சைட்டுன்னே சொல்லலாம். ஓகே, ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து 300 பிசி அந்த 200 பிசி அந்த லெவல்ல அவ்வளவு பழமையானது, தொன்மையானது அப்படி இப்படின்னு வச்சுதான் அதோட கம்பேரிசன் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம், ஓகே, தட் இஸ் 2023ல ஜூன்ல இந்த கில்னமண்டி எக்ஸ்கவேஷன் சைட் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய விஷயங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், இந்த அயன் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னது, இந்த பிளேடு, ஓகே, அந்த கோடாரியோட அந்த ஹெட் போர்ஷன், அப்புறம் கார்னிலியன் பீட்ஸ். கார்னிலியன் பீட்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜுவல்ஸ் தாங்க. கார்னிலியன்ங்கிறது ஒரு ஸ்டோன். இப்போ எமரல்டுன்னா மரகதம் சொல்றோம்ல, எமரல்டு இஸ் கிரீன் இன் கலர். இந்த கார்னிலியன் என்ன பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த பீட்ஸ், அப்புறம் ரெட் அண்ட் பிளாக் வேர்ஸ், அதாவது இந்த நம்ம இன்னைக்கு மண்பானம் ஐட்டம்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அது சிவப்பு கலர்லையும் அந்த மாதிரி, அப்புறம் கருப்பு கலர்லையும் உள்ள இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு இங்க. ஓகே, ஸோ இது ஓகே. இப்போ இதை எதுக்கு பண்ணியிருக்கோம், இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் முன்னாடி டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கீழடி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அதே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? மதுரை. மதுரை. சிவகங்கை. 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 ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே. எல்லாரும் நிறைய ஓகே, சில பேர் சிவகங்கைன்னு கரெக்டாகவும் சொல்லியிருக்கிறீங்க, மதுரைன்னு கொஞ்சம் பேர் தவறாகவும் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, மதுரைன்னு நீங்கள் சொன்னதுனால எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி வந்து மதுரையிலேருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஓகே, அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனீங்கன்னா வெறும் 12 கிலோமீட்டரில் கீழடிக்கே போயிடுவீங்க. ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இருக்குன்னா எல்லாரும் என்னன்னு நினைப்போம், மதுரை டிஸ்ட்ரிக்ட்னு நினைப்போம். ஓகே, ஆனால் ஆன்சர் வந்து சிவகங்கை மாவட்டம். ஓகே, இது வந்து நிறைய பேர் தவறான பதில் கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மதுரை சிவகங்கையில் உள்ளவங்க கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இந்த சென்னை, இந்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், கோயம்புத்தூர், ஈரோடில் உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு தவறான பதில் தான் கொடுத்தாங்க. எல்லாரும் மதுரை தான் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே ஆங்கிளில் இது இப்போ பாப்புலராக இருக்கிறதுனால இந்த எக்ஸ்கவேஷன்ஸ் சைட்டை அதான் நான் அதையும் போட்டு அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் வந்தவாசி. வந்தவாசிங்கிறது எங்கே இருக்குது? திருவண்ணாமலை மாவட்டம்ல இருக்கு. ஓகே, திருவண்ணாமலை மாவட்டம் கிட்டத்தட்ட நார்தன் தமிழ்நாட்டில்.
ஒரு சைடு இந்த காஞ்சிபுரம் வெள்ளூர் மாவட்டத்துக்கு நடுவில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கவேஷன் சைட் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டு எந்த மாவட்டத்தில் இருக்கு, இல்லை அதுக்கு பக்கத்தில் உள்ள நியரஸ்ட், இல்லைன்னா அடுத்த மாவட்டத்தை கேட்டுட்டோமே, அடுத்து இந்த அதே மாவட்டத்தை கேட்கணும் அவசியம் இல்லை, அது எந்த தாலுக்கால இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, இங்கே தாலுக்கானா அந்த வந்தவாசி. ஓகே, ஸோ நம்மளும் ஒரு தடவை மாவட்டத்தை கேட்டிருக்காங்க, சரி நம்மளும் மறுபடியும் அதே எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு படிப்போம், நம்ம அதோட நிப்பாட்டக்கூடாது, நம்மளும் ஒரு படி ஜாஸ்தி போயிடணும். ஓகே, எந்த தாலுக்கா அதையும் தெரிஞ்சுட்டோம்னா வி ஆர் சேஃப். ஓகே, ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ். ஆமாங்க, அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் கிட்டத்தட்ட இது 2022லயே இதை வந்தே பாரத்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பட் நான் எதுக்கு இதை இந்த வருஷம் 23 கரண்ட் அஃபேர்ஸ்ல இதை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே நம்ம சென்னை டு திருநெல்வேலி அப்படின்னு ஒரு வந்தே பாரத் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அது கரெக்டாக இந்த வருஷம்தான் விடப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஆமாம், சரிங்க, இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் எத்தனை வந்தே பாரத் ஓடுது, எனி ஐடியா? ஒரு 10. இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 2 2. ஓகே, நான் 2. ஆல்ரைட், சரி, ஓகே, நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எங்க இருந்து தெரியுமா? சென்னை டு மைசூர், நம்பர் 1. நம்பர் 2 சென்னை டு கோயம்புத்தூர். ஓகே, நம்பர் 3 சென்னை டு திருநெல்வேலி. நம்பர் 4 சென்னை டு விஜயவாடா. ஓகேங்களா? ஸோ இதில் 2 ட்ரெயின் தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகுது. இன்னும் 2 ட்ரெயின் வந்து ஒன்று வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு கர்நாடகாவுக்கு போகுது, இன்னொன்று தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு ஆந்திர பிரதேஷ்ல விஜயவாடாங்கிற ஊருக்கு போகுது. ஓகே, இப்போ வந்து ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த 4 வந்தே பாரத் தமிழ்நாடோட லிங்க் ஆயிருக்கு. ஓகே, இதில் சென்னை டு திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. இதில் யாரும் சொல்ல முடியுமா? கிலோமீட்டர் வந்து ஈஸியா கடந்துரும் ஸ்பீடு. மற்ற ட்ரெயினும் அது கடக்க தான் செய்யும். அவர் ஸ்பீடு வந்து கிலோமீட்டருக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அதனால சீக்கிரமா ரீச் ஆயிடலாம் டிஸ்டன்ஸ். அதுக்காண்டி ஓகே 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 இல்லை, நான் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வர மற்ற வந்தே பாரத் எல்லாமே சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுது. திருநெல்வேலிக்கு வர்ற வந்தே பாரத் மட்டும்தான் சென்னை எக்மோர் ஸ்டேஷன், அதாவது எழும்பூர் ஸ்டேஷன்ல இருந்து வருது. ஸோ இது வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, அதாவது இன்னைக்கு சென்னை சென்ட்ரலோட ஹலோ சார், இந்த சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க சார், வந்தே பாரத். ஓகே ஓகே, இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்களா? ரீசெண்டா விட்டுருக்காங்க சார். ஓகே, ஃபைன் மேம். ஓகே, தேங்க்யூ. நான் அதை செக் பண்றேன். ஓகே சார், செக் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். யா, நான் செக் பண்ணிட்டு மேபி நான் அடுத்த கிளாஸ்ல நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாமே சென்னை சென்ட்ரலுக்கு என்ன பேருங்க இருக்குது? டாக்டர் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் இது வந்து எக்மோர் தான். இதுக்கு இன்னும் யாரோட பேரையும் இன்னும் வைக்கல. ஓகே, ஸோ இன்னொரு வந்தே பாரத்தோட இன்னொரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, அது எல்லாமே டே ட்ரெயின்ஸாக தான் இருக்கும், நைட் ட்ராவல் அதில் கிடையாது. ஓகே, அதனால தான் வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் பெர்த்தே இருக்காது, எல்லாமே சீட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதனால இது வந்து நைட்டு வந்து ட்ராவல் பண்ணாதனால இதோட ரேஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 800 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி அந்த ஜேர்னியோட அந்த பயணத்தோட நேரம் லெஸ் தென் 10 hours, அதாவது 10 மணி நேரத்துக்கு உள்ள தூரத்தை மட்டும்தான், அந்த டெஸ்டினேஷனுக்கு மட்டும்தான் இது ட்ராவல் பண்ணும். ஓகே, காரணம் ஏன்னா 10 மணி நேரத்துக்கு போயிட்டா ஒரே நாளில் திருப்பி ரிட்டர்ன் ஆக முடியாது. அது அட்லீஸ்ட் பெர்த்து வேணும், வெறும் சீட்டில் உட்காந்து இப்படி போகிறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான். பட் இன்னொன்று அப்கமிங் வந்தே பாரத் வந்து இந்த பெர்த் ஃபெசிலிட்டியோடையும் வருது. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு தேதி வரைக்கும் நமக்கு சீட்டிங் மட்டும்தான் இருக்குது, சிட்டிங் மட்டும்தான் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் எல்லாம் எங்கே மேனுஃபேக்சர் ஆகப்படுது, எங்கே மேனுஃபேக்சர்ஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். சென்னையில் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஐசிஎஃப், இன்டெக்ரல்
கோச் ஃபேக்ட்ரி. ஓகே, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க. ஸோ இவங்க தான் இதுக்கு இந்த கோச் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க, ICF. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது தெலுங்கானா இப்போ எதில் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100% கவரேஜ் ஆஃப் ஜன் தான் யோஜனா. ஓகே, இதில் ஜன் தான் யோஜனானா யாருக்காவது ஞாபகம் வருதா? அது என்னது? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. எஸ்ங்க. ஓகே, இவர் நம்ம அந்த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் 2014 ஆட்சிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஆகஸ்ட் மாதமே அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அது முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு விட்டார். ஓகே, அதாவது கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்த ஜன்தான் யோஜனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இது வந்து தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஓகே, அப்போ 2014 ஆரம்பிச்சது, இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஓகே, ஸோ ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் தெலுங்கானா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, 100% கவரேஜ். ஓகே, ஜன்தான் யோஜனால வந்திருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்தது. ஸோ அதான், அதனால அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்னொரு அடுத்த கேள்வி, இந்த ஜன்தான் யோஜனா வந்து இது ஒரு லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல அப்படி இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு இதுக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ள கொண்டு வந்த அந்த ஸ்கீம் தான் ஜன்தான் யோஜனா. இதை செயல்படுத்தின மினிஸ்ட்ரி என்னன்னு சொல்ல முடியுமா? மினிஸ்ட்ரி நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மினிஸ்ட்ரி இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகே, அவங்க தான் பண்ணாங்க. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அபவுட் முகேஷ் அம்பானி. He was appointed as a member of the advisory committee to the president of the 28th session of the Conference of Parties, COP28 to UNFCCC. Okay, first in the UNFCCC na என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, அது நீங்கள் ஃபுல்லாக கூட தெரிஞ்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் ரிப்பீட்டிங் ஒன்ஸ் அகெயின், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, வேணா தெரிஞ்சுக்கோங்க, சம்டைம்ஸ் இது அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம். ஓகே, யூஎன்னால யுனைடெட் நேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், கடைசி 2 C வந்து கிளைமேட் சேஞ்ச், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஎன்ங்கிறது யுனைடெட் நேஷன், கடைசி 2 C கிளைமேட் சேஞ்ச், நடுவில் FC வந்து ஃப்ரேம்வொர்க் ஃபார் கன்வென்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, இது வேற ஒன்றும் இல்லைங்க, அப்பப்போ நாட்டில் வந்து இந்த வெப்பம் கூடுது, இல்லை வந்து கடலோட மட்டம் வந்து உயருது. ஸோ இதனால ஏகப்பட்ட வறட்சி ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் வெள்ளம் வருது, ஸ்னோ பனிப்பாறைகள்லாம் மெல்ட் ஆகுது, அண்டார்டிகெல்லாம் மெல்ட் ஆகுது, அப்பப்போ இஷ்யூஸ் நிறையா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து அப்பப்போ மீட்டிங் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ நார்ம்ஸ் எப்படி டைட் அண்ட் டஃபன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா புதுசாக கண்டிஷன்ஸ் உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக போடப்பட்ட மீட்டிங் தான் இது. ஓகே, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன மீட்டிங் அது நடந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து COPன்னு சொல்லுவாங்க, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது 28th மீட்டிங். ஓகே, ஸோ 28 COP 28, அது என்ன 28 அப்போ எப்போ இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1992 இருந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இடையில ரீசெண்டாக கோவிட் 2020 அப்போ கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அப்பப்போ மேக்ஸிமம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வேர்ல்ட் லீடர்ஸ், ஓகே, இந்த பிரைம் மினிஸ்டர் இல்லை அந்த கவர்மெண்ட்டில் உள்ள அந்த அவங்க தான் அஃபிஷியல்ஸ் தான் இதுக்கு வந்து மெம்பராக பொதுவாக ஆகிறது வழக்கம். பட் இந்த நம்ம ஒரு பில்லியனியர், ஓகே, ஒரு வேர்ல்ட்லே டாப் பில்லியனியர் முகேஷ் அம்பானியை இதில் மெம்பராக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது எதுக்குதுன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு என்ன கொஸ்டின் வரும். ஓகே, விச் இந்தியன் வாஸ் அப்பாயிண்டட் as the member of the advisory committee to the president of so and so conference of party to United Nation FCCC அப்படிங்கும்போது இதில் முகேஷ் அம்பானியோட பேரும் உள்ளுக்குள்ளே இருக்கும். இதில் வேற அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்ட்டு, ஸோ இதுக்காக போராடுறவங்க, இல்லை வந்து நம்ம என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அவங்க இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் சச்சின் டெண்டுல்கரோ
இல்லை கிளைமேட்டுக்காக போராடுற வேற யாராவது ஏதாவது எனி செலிபிரிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆப்வியஸாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, முகேஷ் அம்பானி யாருப்பா, அவர் ரிலையன்ஸ்காரரு, அவர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆள், அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஸ்கிப் பண்ணக்கூடிய பேர் அவர் பேராக தான் இருக்கும். பட் இங்கே ஆன்சர் முகேஷ் அம்பானி தான். ஓகே, ஸோ இது ஈஸியாக உங்களை அட்டன் பண்ணி தப்பான ஆன்சர் கொடுக்கறதுக்கு இது ஒரு சூப்பரான கொஸ்டின் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இந்த யூஎன்எஃப்சி இப்போ வந்து நீங்கள் எல்லாம் காரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ புதுசாக BS4 BS இந்த இப்போ BS6 ஓடிக்கிட்டு இருக்கு. இது யாருக்கா தெரியுமா அப்படின்னா என்னன்னு? பாரத் ஸ்டேஜ், BS3, BS4, BS5 ஸ்கிப் ஆயிருச்சு. இப்போ BS6 ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார், அதாவது காரு பைக்கு எல்லாமே BS6 தான். ஓகே, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தவிர பெட்ரோல் டீசல் போட்டோம்னா அது வந்து BS6 தான் இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தில் இவங்க எல்லாம் கூடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கூடி இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான அதாவது எமிஷன் நார்ம்ஸ், ஒரு வண்டி வாங்கினா, ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினா இவ்வளோதான் பொல்யூட் பண்ணணும், இவ்வளோதான் நைட்ரோஜன் டை ஆக்சைடு வெளியேறணும், இவ்வளோதான் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேறணும், இவ்வளோதான் நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேறணும் அப்படிங்கிறத ஒரு டஃப் லிமிட் வச்சுருவாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரோல். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அந்த இன்ஜின், மற்ற அந்த சைலன்சர், அந்த ஸ்மோக் விடுறது எல்லாமே அதுக்கு தகுந்தாப்புல தான் டிசைன் பண்ணப்படுகிறது. அதனால தான் அந்த ஃபியூலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த ரிஃபைனரியில் நிறைய கோஸ் இன் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பெட்ரோலும் இன்னைக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோலும் ஒரே பெட்ரோல் கிடையாது. ஓகே, இப்போ யூஸ் பண்ணுற பெட்ரோல் வந்து இன்னும் இட் இஸ் மோர் ரிஃபைன்ட், அதோட குவாலிட்டி இஸ் மச் ஹையர். ஓகே, அதே போல தான் காரோட என்ஜின்ஸும் மற்ற எதுவும் சேர்ந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ல இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு இந்த மாதிரி டஃப் எமிஷன் நார்ம்ஸ் வெளியே வரும். ஓகே, நீங்க நினைக்கலாம் அந்த மீட்டிங்ல போய் என்னதான் பேசுறாங்க அப்படின்னா, நீங்க வாங்குற காரு பைக்கு முதற்கொண்டு அதை முடிவு பண்றது இந்த மாதிரி தலைவர்கள் தான். ஓகே, சும்மா அங்கே போய் இருந்து கை கொடுத்துட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு கண்டிப்பா இருக்கும். The next one, Foucault's pendulum was installed in a new parliament building. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம புதுசாக ஒரு பார்லிமெண்ட் இப்போ நம்ம திறந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் திறக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து நடுவில் ஒரு பெண்டுலம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஓகே, அந்த பெண்டுலம் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபோகால்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உலகத்தில் வந்து அது பெண்டுலம்னா என்னங்க, ஒரு என்ன சொல்கிறது, இந்த பழைய கடிகாரம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆள் சைஸுக்கு ஒரு 5 அடி 6 அடிக்கு இருக்கும். ஸோ அந்த இங்கேயும் அங்கேயும் ஆசிலேட்டர் ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு மணிக்கூண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, ஆர் ஹேண்ட், அந்த லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்டா இந்த இது அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு உள்ள அந்த செகண்ட்ஸ் ஹேண்டு வந்து கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஓகே, ஆர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் தான் இருக்கும், செகண்ட்ஸ் ஹேண்டு கிடையாது. அதுக்கு பிறகு தான் கீழே வந்து அந்த டிங் டாங் அங்கே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பெண்டுலம். ஓகே, ஸோ அது போல இங்க வந்து ஒரு பெண்ல இதை வச்சிருக்கிறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இப்போ இந்தியா ஒரு பொசிஷன்ல இருக்குது. இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது அது ஒரு விதத்துல அது ஸ்விங் ஆகும். ஓகே, இதே பெண்டுலம் தூக்கி நம்ம நார்த் போல் இல்லை சவுத் போல் இல்லை அண்டார்டிகாலேயோ இல்லை மேலே ரொம்ப ரஷ்யா சைபீரியாவில் இல்லை கிரீன்லேண்டில் எங்கேயாவது வச்சோம்னா அங்கே அது வேற மாதிரி இருக்கும். இல்லை நடுவில் நம்ம உலகத்தோட மிட் பாயிண்ட் ஈக்குவேட்டரில் வச்சோன்னா அங்கே அதோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பெண்டுலமை நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கில் வச்சிருக்கிறாங்க. அந்த பெண்டுலம் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு அது என்ன பெண்டுலம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் 4 ஆப்ஷனை கொடுத்து அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்தது. டு பி நோட்டட். நெக்ஸ்ட், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் பிளான்ட். ஓகே, இப்போ மேக்னெட் பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம ஷிப்பில் உள்ள அந்த கண்டெய்னர்ஸ் இருக்கு பாருங்க, சில ஒரு ஷிப்பில் வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு லாரி மேலே ஒரு கண்டெய்னர் போகும் இல்லைங்க, அதே மாதிரி ஒரு ஷிப்பில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் ஏற்றுவாங்க. ஓகே, ஒரு சாதாரண ஒரு பெரிய ஷிப்லேயே 20,000 கண்டெய்னர் ஏற்றப்படும். ஓகே, ஸோ அந்த கண்டெய்னர் வந்து ஹார்பர்ல இருந்து அது எப்படி கொண்டு போய் தூக்கி வைக்கிறாங்க? ஸோ அதுக்கு ஒரு கிரெயின் செட்டப் இருக்கு. அந்த கிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? அந்த கிரெயின்ல அது ஒரு மேக்னெட் இருக்கு.
ஓகே, இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மேக்னெட். அந்த மேக்னெட் தான் அந்த அவ்வளோ பெரிய கண்டெய்னரை அப்படியே இங்க அந்த நம்ம லாரியில இருந்து எடுத்து அந்த ஷிப்புக்குள்ள போய் அப்படியே கமுக்கமா அப்படியே இப்போ வச்சுட்டு வருது. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய அவ்வளோ வெயிட்டான அந்த கண்டெய்னரையே கிட்டத்தட்ட லாரி தூக்கிட்டு போக வேண்டியது அந்த அசால்ட்டாக அந்த மேக்னெட் தூக்கிட்டு போகுது. ஸோ இப்போ தெரிஞ்சுதா இந்த மேக்னெட்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதில் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையே தேவையில்லை. அதுக்கு அப்படி இன்னும் பெர்மனண்ட்டாகவே, அதாவது அந்த பவர் வந்து இன்னும் ரொம்ப நாள் அப்படியே நீடிச்சிரும். அதாவது வந்து பவரோட இது வந்து ரொம்ப நாள் இட் ஸ்டேஸ் ஃபார் அ லாங்கர் டைம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு பிளான்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. பிளான்ட்னா என்ன, அதாவது இந்த மாதிரி மேக்னெட்டை உருவாக்கக்கூடியது. ஓகே, இட் இஸ் ஃப்ரம் அ ரேர் எர்த். ஓகே, ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் காம்போனன்ட்ஸ் நிறையா இருக்கு. இப்போ நம்ம அயனு, இந்த அலுமினியம், பாக்சைட் இல்லை சிலிக்கா, இந்த மாதிரி இந்த ஓகே சிலிக்காவில் மற்ற சரி கோல்டுன்னே வச்சுக்கோங்களேன். கோல்டெல்லாம் ரேர் எர்த் எலிமெண்ட்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வந்து கோல்டு நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமாக கிடைக்காது. அதாவது என்னன்னா அயன் ஓர் இல்லை கோல், மேங்கனீஸ் இது அளவுக்கு ரொம்ப பிரபலமாக கிடைக்காது. பட் ஸ்டில் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சராசரியாக எல்லாம் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த ரேர் எர்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்னைக்கு நம்ம செல்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம கிளாஸ் இப்போ அதில் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த லேப்டாப்போ இல்லை ஃபோனோ இந்த செல்ஃபோன்ஸோ தான், இது எல்லாமே ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இதில் ஒரு மேக்னெட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம்ல. விசாகப்பட்டினம்ல கேம்பஸ் ஆஃப் பார்க். பார்க்னா யாரு சொல்ல முடியுமா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். வெரி பியூட்டிஃபுல், சூப்பர். பார்க் வந்து நம்ம டாக்டர் ஹோமி பாபா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ஓகே, ஸோ அவருடைய பேரில் அங்கே பாம்பேயில் அதை ஒன்று அங்கே ஒன்று துவங்கப்பட்டது. ப்ளஸ் அதே இது இங்கே வைசாக்லேயும் ஒரு இன்னொரு கேம்பஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த இது இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் பிளான்ட். ஓகே, இட்ஸ் சயின்ஸ் கொஸ்டின். பட் சயின்ஸ்னா உள்ள நம்ம ராக்கெட் சயின்ஸ் அளவுக்குலாம் படிக்க போகிறதில்ல, வெறும் ஃபேக்ட் மட்டும்தான் படிக்க போகிறோம். இது என்னன்னு பேர் வச்சுக்கோங்க, அது எந்த ஊருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விசாகப்பட்டினம். அது எந்த கேம்பஸ்? பார்க். உடனே இது பார்க் இன் விசாகப்பட்டினம். பார்க்னா ஐயோ பாம்பேல தானே இருக்கும், விசாகப்பட்டினம்ல ஏது பார்க் அப்படின்னு சிலவங்க ஏற்கனவே நம்ம படித்தவங்க நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புல்லட், அந்த ஹெட்டிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இந்த இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஓகே, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு ஒரு கூட்டம். ட்ரைப்ஸ்னால ஐயோ ட்ரைப்னா அவங்க ட்ரைபல் பீப்புளா, மரம் ஏறுற கூட்டமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஓகே, இது ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இடத்துல நான் ஷெட்யூல் ட்ரைப்ஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கும்போது, சார் அவங்க காட்டுவாசி தானே, மரம் விட்டு மரம் குதிப்பாங்களே அப்படின்னு ஒரு தம்பி சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓஹோ இப்படியும் திங்க் பண்ணுவாங்களோன்னு. நாட் நெசசரிலி ஸோ. ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் நியூஸில் இருக்குது, இது பர்டிகுலராக இது வந்து தமிழ்நாட்டுக்குரிய இதில் நியூஸ்லேயே இருக்குது. நரிக்குறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த பாசி ஊசிலாம் வித்துட்டு இருப்பாங்கல்ல, இப்போ சரளமாக தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேனாலும் இவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்க அண்டு குருவிக்காரன் கம்யூனிட்டி. ஓகே, இந்த ரெண்டு கம்யூனிட்டியுமே ப்ரீவியஸ்லி தேவர் இந்த எம்பிசி கேட்டகரி. ஓகே, இப்போ நீங்கள் டிஆர்பி அப்பியர் பண்ணாலும் சரி, டிஎன்பிசினாலும் சரி, இல்லை செட்டுனாலும் சரி, அதாவது தமிழ்நாடு இதில் ஓகே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர்த்து நீங்கள் தமிழ்நாடு இதில் நீங்கள் காலேஜ் இன்ஸ்டியூஷன் சேரனாலும் சரி, வேலைவாய்ப்பு சேரனாலும் சரி, எப்படி கிளாஸிஃபை பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி. ஓகே, ஸோ இப்படி தான் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனில் இவங்க இந்த ரெண்டு கம்யூனிட்டிஸை வந்து இவங்களை இத்தனை நாளாக சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இவங்களை எம்பிசி கேட்டகரியில் போட்டுட்டாங்க தெரியாதனமா. ஓகே, அந்த ஒரு கரெக்ஷனை, அந்த ஒரு மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ தான் அவங்கள ஆக்சுவலி அவங்க உண்மையிலே எஸ்டியில் தான் அவங்க பிலாங் பண்ணணும். எம்பிசியில் வந்து அவங்க எல்லாருமே தெருவில் தான் இப்படி ரோட்டில் மெஜாரிட்டி ஆஃப் டைம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எம்பிசியில் பண்ணும்போது அவங்களுக்கு த காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் டஃப். ஓகே, எஸ்டின்னா தே ஹாவ் பெட்டர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் த எஜுகேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஓகே. காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட போன வருஷம் கூட சில அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே சில அந்த அந்த பாலிமர் இன்ஜினியரிங், இந்த லெதர் இன்ஜினியரிங்ல எஸ்டிக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்ல கடைசி வரைக்கும் ஃபுல் ஆகல. ஓகே. ஸோ அதோட பேசிக் கிரைட்டீரியா எவ்வளோ? பாஸ் மார்க் எடுக்கணும். தமிழ்நாட்டில் எவனாவது ஒருத்தன் ஒரு பாஸ் மார்க் எடுத்தாலே அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் அவன் வந்து லெதர் டெக்னாலஜியோ இல்லை பிளாஸ்டிக் டெக்னாலஜியோ கண்டிப்பாக அங்கே படிச்சிருந்துருக்கலாம். ஸோ அவங்க கம்யூனிட்டி இன்னும் தே ஆர் ஜஸ்ட் ஸ்ட்ரகிளிங். அவங்களுக்கு போதுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படலை. ஸோ இட் வாஸ் அ கிராஸ் இன்ஜஸ்டிஸ் ஃப்ரம் அவர் சைடு. ஓகே. நம்ம ஆஸ் அ சொசைட்டி வி ஹாவ் ஃபெயில்டு டு இன்க்ளூட் தேம். ஓகே. கிட்டத்தட்ட ஏன்னா 70 வருஷம் நான் ஒரு 2 ஜென்ரேஷனே வீணா போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த சலுகையை தர மறுத்துட்டோம். ஸோ இப்போதான் தராங்க. ஸோ அந்த 2 கம்யூனிட்டி பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் எம்பிசி டு எஸ்டி ப்ளஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி எந்த ஆர்டிக்கல் பேசப்படுது இந்தியன் பாலிட்டியில் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 342. ஓகே. இது வந்து குரூப் 4ல் அது கேட்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், கேட்க மாட்டாங்க. ப்ராபப்ளி குரூப் 2, குரூப் 1 ஆர் யூபிஎஸ்சி அந்த இது பண்ணுறதா இருந்தால் ஆர்டிக்கல் 342ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன் CITIAS IIS 2.0 ப்ரோக்ராம். இதோட எக்ஸ்பான்ஷன் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு இன்னோவேட், இன்டகிரேட் அண்ட் சஸ்டைன். ஓகே. ஸோ பேசிக்கலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். இவன் ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே எந்த ஊர்னாலும் இப்போ ஸ்மார்ட் சிட்டி தான். ஓகே. எல்லாத்தையும் அந்த ஊரில் கொண்டு வந்து ஸ்மார்ட் சிட்டியில் வேலை நடக்குதோ இல்லையோ ஊர் ஃபுல்லாக தோண்டி போட்டுருவாங்க. ஓகே. இப்போ கண்ணு முன்னாடி தெரிகிறது அதான். ஓகே. ஸோ இது ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனில் இது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே. இதோட மெயின் நோக்கம் வந்து என்னது? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கிளைமேட் ஓரியன்ட் ரிஃபார்ம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தான். இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் 18 சிட்டிஸ்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 18 சிட்டிஸ்னு போடுவாங்க. ஏன்னா இன்னும் 2 மாதம் கழிச்சு இன்னொரு 2 சிட்டி இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 சிட்டி இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எத்தனை சிட்டிஸ் இன்க்ளூடுங்கிற இந்த நம்பர் இந்த பாயிண்ட்டுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அதை மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, யூ லீவ் இட் ஃப்ரீ. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் CITIIS அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு அடியில் வருது? ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனுக்கு அடியில் வருது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் டீல்ஸ் வித் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளைமேட் ஓரியன்ட் ரிஃபார்ம் ஆக்ஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 புல்லட் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம நிறையா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸோட நேமு பல இதெல்லாம் நேம் சேஞ்ச் இட் ஹாஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் அ வைல். ஓகே. இதில் வந்து மகாராஷ்டிராவில் அகமத் நகர் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டி வந்து அஹில்யா நகர் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகே. யார் அந்த அஹில்யா அப்படின்னா அஹில்யா பாய் ஹோல்கர் அப்படின்னு ஹோல்கர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓகே. மராத்தாஸ்ல இது ஒரு குரூப்புங்க. ஓகே. ஷி வாஸ் அ வெரி பிரேவ் லேடி. ஓகே. ஸோ நம்ம ஊரில் உள்ள வேலுநாச்சியார், வீரமாங்க கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். ஓகே. ஷி இஸ் அ பிரேவ் குவீன் ஆஃப் மால்வா. இவங்க இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க மத்திய பிரதேஷ் ரீஜனை சார்ந்தவங்க தான். ஓகே. பட் ஆனால் இந்த ஊர் இந்த அகமத் நகர்ங்கிற ஊர் மகாராஷ்டிராவில் இருக்கு. ஓகே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அம்மா இருக்கிறவங்க மத்திய பிரதேஷ், பட் வந்து இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிட்டியோட பேர் வந்து அஹில்யா நகர் அப்படின்னு பேர் மாற்றி வைக்கப்பட்டது. ஓகே. இதே மகாராஷ்டிரா இன்னொரு பேரும் மாறி இருக்கு. பட் அது இதுக்கு முன்னாடியே நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத். ஓகே. அவுரங்காபாத்ங்கிறது என்ன? நம்ம ஒரு முகல் எம்பரர் அவுரங்கசீப் அப்படின்னு ஒரு முகல் எம்பரர் இருந்தாரு. அவரோட பேர் தான் அவுரங்காபாத் அப்படின்னு வச்சாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இப்போ உள்ள அந்த கரண்ட் கவர்மெண்ட், த சிவசேனா கவர்மெண்ட் இன் மகாராஷ்டிரா, அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சம்பாஜி நகர் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. சம்பாஜிங்கிறது யாருன்னு தெரியுமாங்க? எனி ஐடியா? சத்ரபதி சிவாஜியா சார்? சிவாஜியோட பையன். ஓகே. சிவாஜி, சம்பாஜி. ஓகே. ஸோ நான் அதை ஏன் இன்க்ளூட் பண்ணலன்னா, சரி ஓகே அது கரெக்டாக 1 இயர்க்குள்ள அந்த டைம் லைனுக்குள்ளே அதுக்கு உள்ள அடங்கலை. சரி அதனால அதை நான் வெளியே விட்டுட்டேன் போடும்போது. சரி இனிமேல் சொல்லும்போது சும்மா நான் அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். இந்த அம்மாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இவங்களை பேஸ் பண்ணி, ஏன்னா ஷி வாஸ் நாட் ஜஸ்ட் அ பிரேவ் லேடி,
அவங்க சோஷியல் ரிஃபார்மராக இருக்கட்டும், எஜுகேஷனிஸ்டாக இருக்கட்டும், ஸோ விமன்ஸ் எஜுகேஷன் அந்த ஆங்கிளில் இவங்க பேரும் இருக்கு. ஓகே, இதை இவங்க கொஸ்டினை வந்து டைரக்டாகவே இவங்க வேற மாதிரி கூட கேட்கலாம். ஒரு 4 லேடி ஒரு விமன் பேரை கொடுத்துட்டு இதில் யார் வந்து விமன்ஸ் எஜுகேஷனுக்காக பாடுபட்டாங்க, போராடினாங்க அப்படின்னு கேட்கலாம். அதில் இந்த அம்மா பேர் அஹில்யாபாய் ஹோல்கர் வந்த அலர்ட் ஆயிக்கோங்க. ஓகே, ஸோ கொஸ்டினை டைரக்டாக கேட்குறது ஒரு ஸ்டைலு, அதுலேருந்து வச்சு இன்னொரு மாதிரி கேட்குறதும் கேட்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சபாங் போர்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு ஒப்பந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டடி போட்டு என்னன்னா ஒரு போர்ட் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த சபாங் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவோட டிப்ல இருக்கு. அதான் நார்தன் மோஸ்ட் டிப். ஓகே, இந்தோனேஷியாவுக்கு அது நார்த் வெஸ்டர்ன் டிப். ஸோ நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அந்த பாட்டம் மோஸ்ட் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதில் இன்னொரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை கேட்குறேன். ஸ்கூல் ஜிகே குவிஸ்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்மளோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா என்னதுங்க? கன்னியாகுமரி. இல்லைங்க, எல்லாரும் மெயின்லேண்ட் தான் ஞாபகம் வருது. நான் ஓவராலாக இந்தியான்னு தான் கேட்டேன். கன்னியாகுமரி ஓகே. மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியா சதர்ன் மோஸ்ட் கேப் கேமோரின்ங்கிறது ஓகே. கன்னியாகுமரியோட இன்னொரு பேர் ஜியோகிரபியில ஆங்கிள் ஓகே, இட்ஸ் கேப் அப்படின்னு சொல்லி கேப் கேமோரின் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் கிடையாது. நீங்க பேரை மட்டும் தான் மாத்தி. என்னங்க? தனுஷ்கோடி. ஓ இல்லங்க, தனுஷ்கோடி வந்து அது கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைட்ல வருது. தனுஷ்கோடியோட கன்னியாகுமரி கீழே தானே இருக்கு. என்னங்க? இந்தியன் ஓஷன். நிக்கோபார்னு ஒருத்தங்க சொல்றாங்க. ஓகே, நிக்கோபார்ல எங்க? நீங்க இந்தியாவோட மேப் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் மெயின்லேண்ட்ல கன்னியாகுமரி தாங்க கடைசி சதர்ன் மோஸ்ட். வேற நம்மளோட என்னங்க? அகஸ்தியர் மலை தான். இல்ல 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 இல்ல. ஓகே, இந்தியாவுக்கு அரேபியன் சீல என்னங்க? லக்ஷதீப். ஓகே ஓகே, நீங்க கொஞ்சம் லட்சதீப்புக்கும் கீழே என்ன இருக்கு? கல்ஃப் ஆஃப் மன்னார். இல்லங்க, கல்ஃப் ஆஃப் மன்னார்ங்கிறது ஒரு வாட்டர் பாடி. ஓகே, நான் கேக்குறது நிலம், ஒரு லேண்டா வேணும். ஓகே, நானே சொல்றேன். யாருங்க? என்னங்க? ஐயோ, பால்க் ஸ்டேட் அதுவுமே வந்து ஒரு வாட்டர் பாடி தானே. ஓகே, எனிவே அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகே கரெக்ட். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் கரெக்ட்டுங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல எந்த பாயிண்ட்? மாலத்தீவு. மாலத்தீவுங்கிறது மால்டீவ்ஸ்ங்கிறது வேற கண்ட்ரி, அது இந்தியாவே கிடையாது. ஓகே 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 எனிவே தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, உங்க இன்ட்ரெஸ்ட் தெரியுது. நான் ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். இந்தியாவோட வெஸ்ட்ல அரேபியன் சீல லக்ஷதீப் அப்படின்னு சின்ன சின்ன டாட்டட் ஐலாண்ட்ஸா இருக்கு. இந்தியாவோட ஈஸ்ட்ல பே ஆஃப் பெங்கால்ல நம்ம கிழக்குல ஓகே அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்னு இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஐலாண்ட்ஸ் இருக்கு. அந்தமான் ஐலாண்ட்ஸ் இருக்கு, அந்தமான் ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்கு, நிக்கோபார்னு ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்கு. நிக்கோபார், கார் நிக்கோபார், கிரேட் நிக்கோபார், சவுத் நிக்கோபார் அப்படின்னு அதுல ஏகப்பட்டது இருக்கு. அந்த இதுல நிக்கோபார்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட். ஓகே, நான் அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கும் கீழே லட்சதீப்புக்கும் கீழே அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்கோபார்ல இருக்கு. ஓகே, அது பேரு இந்திரா பாயிண்ட். இந்திரா காந்தி பேர். ஓகே, அதை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த போர்ட் சபாங் போர்ட் ஓகே இது வெறும் 700 கிலோமீட்டர் தான். 700 கிலோமீட்டருங்கிறது என்னங்க குத்து மதிப்பா சென்னை திருநெல்வேலி டிஸ்டன்ஸ் ரஃப்லி. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த தூரத்துல தாங்க இது இருக்கு. என்னங்க? ஓசூர் டிஸ்டன்ஸ் சார். ஓகே ஓகேயா, அப்படியும் வச்சுக்கலாம். சரி, ஸோ இப்போ இது எதுக்காக இது பண்ணப்படுது, எதுக்கு இந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்தியாவுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பொசிஷன் வேணும். ஏன்னா நீங்கள் அந்த உங்கள் பிக்சர் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் அங்கே மலேசியா வந்துடுது, சிங்கப்பூர் வந்துடுது, அந்த இதுக்கு நடுவில் மலாக்கா ஸ்டேட்னு இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷிப்பிங் ரீஜன்.
ஓகே. கிட்டத்தட்ட ஒரு ஷிப்பிங் டிராஃபிக் வந்து பயங்கர ஹையா இருக்கும் அந்த இடத்துல. எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்டர்ன் ஏஷியா, அந்த பசிபிக்ல வந்து எல்லாமே அங்க வந்து அந்த சிங்கப்பூர், ஹாங்காங், இல்ல டோக்கியோ, ஓகே, கோலாலம்பூர், அங்க இருந்து உள்ள அந்த சைனா, அந்த பீஜிங், ஷங்காய், எல்லா ஷிப்ஸுமே அந்த வழியா சவுத் சைனா சி வழியா வந்து சிங்கப்பூர் வழியா வந்து அப்படியே அங்க கோலாலம்பூர் மேல வெளியே வந்து மறுபடியும் இங்க நம்ம மேல வந்து இங்க இந்தியன் ஓஷன் வழியா ஸ்ரீலங்கா ஒட்டி அப்படியே ஒரு ஸ்ரீலங்கால கொலம்புல ஒரு ஹால்ட் போட்டு அதுக்கப்புறம் நேரா எல்லாம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கல்ஃபுக்கு தான் போகும். ஓகே. ஏன்னா அங்கதான் எண்ணெய் இருக்கு, எண்ணெய் கிணறு அங்கதான் இருக்கு. ஸோ எல்லா ஆயில் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இதுதான் ஷிப்பிங்கோட ரூட்டே இதுதான். ஓகே. ஸோ இது எப்பவுமே ஒரு டென்ஸ் ஷிப்பிங் நெட்வொர்க். அந்த ரூட் ரொம்ப ஷிப்போட டிராஃபிக்ஸே ரொம்ப ஹையா இருக்குங்க, ஷிப் டிராஃபிக். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட இதில் இந்தியா வந்து அங்கே வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டடி, நம்ம இந்தோனேஷியாவோட ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் அங்கே நாங்கள் போட்டு டெவலப் பண்ணி தரோம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். அப்போ பண்ணும்போது இது வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு சைனாவுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இங்கே இருக்கும். ஸோ அதுக்காக இந்தியா வந்து இது ரொம்ப வாண்டடாக இதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த டீல்ல இறங்கி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ சபாங் போர்ட் இது எங்க இருக்கு? இந்தோனேஷியாவில் இருக்கு. ஓகே. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ஒரு ஜாயிண்ட் ஒப்பந்தம். ஓகே. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். கிரீஷ் சந்திர முர்மு இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே. சிஏஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இவர் சிஏஜினா என்ன பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாமே செலவழிப்பாங்க பார்த்தீங்களா. கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல வந்து சாதாரண நம்ம பஸ் ஸ்டாப்ல ஒரு நிழற் கொடை, பஸ் ஷெல்டரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீட் லைட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய துறைமுகம் கட்டுறதா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் கிரவுண்டு கட்டுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளவு பணம் அலோகேட் பண்ணீங்க, எவ்வளவு செலவாச்சு, என்ன இது கொடுத்தா காசுல அந்த கணக்கு வழக்கு பாக்குறது. ஓகே. ஸோ இவங்க வந்து ஒன்ஸ் அந்த செலவெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க கணக்கு பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் இவங்களோட வேலை. ஸோ இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் இருந்ததுன்னா இவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அடியில இவங்க போக மாட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து எப்பவுமே இண்டிபெண்டா செயல்படுவாங்க அப்படின்னு தான் இவங்கள அட்டானமஸ் பாடின்னு சொல்லுவாங்க சார். அட்டானமஸ் பாடி. இதை வந்து அட்டானமஸுக்கும் இவங்க மேல இவங்க அதுதான் நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன். இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஓகே. சில இது வந்து ஆமா அட்டானமஸ்ங்கிறது தனிச்சு செயல்படுறதா. இவங்க அதுக்கும் மேல கான்ஸ்டியூஷன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போதே நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் அன்னைக்குள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர் எல்லாம் சேர்ந்து போடும்போதே சில போஸ்ட்டை வந்து சில பாடிஸை வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதான் அந்த டைம்ல கான்ஸ்டியூஷன்லயே இந்த பாடியோட பேர்லாம் இருக்கும். ஓகே. ஸோ தே ஆர் வெரி 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 பவர்ஃபுல். இவங்களோட பவரை டைல்யூட் பண்ணவே முடியாது. இட் இஸ் வெரி டஃப். ஓகே. ஸோ இவங்க நேர்மையா செயல்படுவாங்க அப்படின்னு அஃபிஷியலா. ஓகே. இதுல யாரும் கிராஸ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்காதீங்க. இல்லையே போன ஆட்சியில் இப்படி ஆயிடுச்சுன்னு அதை கேட்காதீங்க. நம்ம எக்ஸாம் ஆங்கிள் மட்டுமே நம்ம படிப்போம். ஓகே. சரி. ஸோ இந்த பாடியை இந்த கிரீஷ் சந்திர முர்மு தான் நம்ம சிஏஜி, இந்தியாவோட சிஏஜி அவர் தான். இப்போ இது எதனால நியூஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா WHO இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ இப்போ உலகத்தில் நிறைய ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் இருக்குங்க. யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎன் கடியில் ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் இருக்கு. யுஎன் கடியில தான் WHO வருது, யுனெஸ்கோ வரும். ஓகே. FAO இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். WWF ஆஃப்கோர்ஸ் WWF யுஎன் கடியில வரல. பட் நான் சொல்றேன் இந்த மாதிரி உலகத்துல ரொம்ப ரொம்ப பிரபலமான பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸுக்கும் அவங்க பார்த்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு ஏஜென்சியை கூப்பிடுவாங்க. நாங்கள் செலவு பண்ணதெல்லாம் கரெக்டா இல்லையா ஆடிட் பண்ணி நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு இவங்க யாரை கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஏஜியை கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு மிக பெருமையான விஷயம். இது வந்து 2024 27 வரைக்கும் ஆக்சுவலா 2019 23 வரைக்குமே இவர் தான் இருந்தாரு. இப்போ இவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்றாருன்னு பார்த்துட்டு இவருக்கு இன்னொரு டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஓகே. இன்னொரு 4 years ஹீல் பி இன் பவர். ஓகே. இவரோட பேரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யார் மாதிரி இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. எக்ஸாக்ட்லி. அவங்க திரௌபதி முர்மு, இவங்க கிரீஷ் சந்திர முர்மு. ரெண்டு பேரும் அந்த சர்நேம் ஒன்னதான் வருது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட், ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே ஒடிசாவை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கும் அக்கா தம்பி மாதிரி தான் இருக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் தெரியுது.
ஓகே. ஸோ இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு இந்தியன், பட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆடிட்டரா போயிருக்காங்க. ஓகே, இது ஒரு மிகக்குரிய பெருமைக்குரிய விஷயம். அடுத்து பிரவீன்குமார் ஸ்ரீவத்சாவா. இவர் வந்து என்னன்னா, ஹி இஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், சிவிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது என்னன்னா கிட்டத்தட்ட அந்த கரப்ஷன் அடிக்கடி நான் இந்த ரயில்வேஸ்ல திடீர்னு விஜிலன்ஸ் வீக் அது இதுன்னு நடத்துவாங்க. திடீர்னு விஜிலன்ஸ் யாராவது வந்து எல்லாம் கரெக்டாக நடக்குதா, ஓகே, யாரும் எக்ஸ்ட்ரா பிளாக்ல இவங்க இது போடுறாங்களா, இல்லை தட்கல் இந்த எமர்ஜென்சி கோட்டாலாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களா அப்படின்னு அப்பப்போ வந்து பார்ப்பாங்க. இந்த விஜிலன்ஸ் டீம் வந்து எல்லா இடத்துக்கும் போவோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் போவோம், தாலுக்கா ஆஃபீஸ்க்கும் போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போவாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கும் போவாங்க. ஓகே, ஸோ விஜிலன்ஸ்னாலே எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரே பேர் விஜிலன்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் ஏற்படும். ஓகே, அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் டாப் மோஸ்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம். பழைய ஆளை தூக்கிட்டு ஒரு பஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இவரோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஹெச்எஸ் பிரணாய், ஸ்போர்ட்ஸ்மேன். இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் தான். மலேசியன் மாஸ்டர்ஸ் 2023 அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. யாரை டிஃபிட் பண்ணியிருக்கிறாரா, சைனீஸை டிஃபிட் பண்ணி. சைனாக்காரன் பேரை யாரும் கேட்க மாட்டாங்க. பேர் வந்து இப்படிதான், வெங் ஹாங் யங் இப்படிதான் வரும். ஓகே, இவர் வந்து ஒரு ஷட்டில் பிளேயர். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷட்டில் பிளேயர். சம்டைம்ஸ் எப்படி கூட கேட்பாங்க, ஹெச்எஸ் பிரணாய் அப்படின்னு போட்டுட்டு இவர் வந்து டென்னிஸ் பிளேயரா, ஷட்டில் பிளேயரா, செஸ் பிளேயரா, இல்லை வேற எதுவும் ஏதோ குத்துச்சண்டையா இதான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பிக்சரோட போட்டிருக்கேன், ஹெச்எஸ் பிரணாய். பேட்மிண்டன் பிளேயர். ஓகே, எஸ், பேட்மிண்டன் ஷட்டில் இந்த வார்த்தை வந்தாலே நீங்க போட்டுக்கோங்க. பேட்மிண்டன்ங்கிறதும் எஸ், பேட்மிண்டன் தான் கரெக்டான டேம். ஓகே, சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷாலினி சிங். இந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்சிசி கேடட் இன் இந்தியா டு கம்ப்ளீட் த மவுண்டனியரிங் கோர்ஸ். மவுண்டனியரிங் கோர்ஸுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. ஓகே, இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வேற எந்த ஃபீமேல் என்சிசி கேடட் இது வரைக்கும் இந்த சாதனையும் பண்ணலை. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறோம், ஷாலினி சிங். ஓகே, இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷீஸ் ஃப்ரம் யூபி, அதாவது லக்னோ சேர்ந்தவங்க. பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்ஃபோனேமா ராஜகுரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்பீஷீஸை டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நியூ ஃப்ரெஷ் வாட்டர் டைஆட்டம் ஸ்பீஷீஸ். அதாவது உலகத்தில் கண்டுபிடிக்காததோட எண்ணிக்கை தான் இன்னும் ஜாஸ்தி. ஓகே, ஸோ புதுசாக கண்டுபிடிக்க புதுசாக பேரும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுக்கு யாரோட பேருன்னா, இது ராஜகுரு நம்ம ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் தான், அவரோட பேரை வச்சிருக்கிறாங்க. சரி, இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீஷீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால மகாபலேஸ்வர் அப்படின்னு அங்கே, அது ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. நமக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மகாபலேஸ்வர் அப்படின்னு சட்டாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஓகே, இதுக்கு அந்த சயின்டிஸ்ட் அந்த ப்ரொஃபஸரோட பேரும் இருக்குது. இது வந்து பேசிக்கலி இட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் டை ஆட்டம் ஸ்பீஷீஸ். டை ஆட்டம்னா என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். இட்ஸ் அ சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் நம்மளாம் மல்டி செல்லுலார், நம்ம பாடியில் ஏகப்பட்ட செல்லு இருக்கு. ஓகே, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல் இருக்கு. வேற இந்த மாதிரி ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு தான். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஆல்கே. ஓகே, என்னது இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல 50% ஆஃப் த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றது இந்த டை ஆட்டம் தான். ஓகே, இந்த டை ஆட்டம்னால பொதுவாக ஜென்ரலாக டை ஆட்டம். ஓகே, ஸோ அதனால டை ஆட்டம் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்க வேண்டாம். ஓகே, நம்ம சுவாசிக்கிறதுல 50% ஆன ஆக்சிஜன் காற்றை இவங்க தான் உருவாக்குறாங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டை ஆட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க டை ஆட்டம்னா என்னது, ஆல்கேவா, ஃபங்கையா, பாக்டீரியாவா, வைரஸான்னு கூட கேட்பாங்க. டை ஆட்டம்னா ஆல்கே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது அடுத்து இன்னொரு புதுசா ஒரு ஸ்பீஷீஸ். இது வந்து ஒரு ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க, இஇஎல். அந்த பிக்சர்ல இருக்கு, பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு, ஆனா இது பாம்பு இல்லைங்க, இது வந்து ஒரு மீன். ஓகே, இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். ஓகே, இது பிசடோனோஃபிஸ் கலிங்கா. இந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு. யார் கெஸ் பண்ண முடியுமா? எந்த மாநிலம்னு சொல்ல முடியுமா? கலிங்கா, ஒடிசா. எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஹிஸ்டரியில வந்து அசோகா நாட்டு மன்னன் கலிங்க நாட்டோட போர் புரிஞ்சான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். கலிங்காங்கனாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா தான். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்பிஜி.
எஸ்பிஜியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஜினால என்ன ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். எப்போவுமே இந்த கோட் சூட்டை போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கையில் பெட்டி இல்லை துப்பாக்கியை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஜின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, உள்துறை அமைச்சர். ஓகே, சரி. இது எதுக்கு இப்போ நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த எஸ்பிஜி சம்மந்தப்பட்டது எல்லாமே இதை டீல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஐஜி ரேங்க்ல உள்ளவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, அடிஷ்னல் எஸ்பி, எஸ்எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அடிஷ்னல் டிஜிபி, டிஜிபி. டிஜிபி தான் எப்பவுமே டாப் மோஸ்ட். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போன வருஷம் நினைக்கிறேன் சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்தால் ரிட்டையர் ஆனார் தமிழ்நாட்டுக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஹையராக இருக்கீங்க. இப்போ இதில் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஐஜி ரேங்க்ல உள்ளவங்களே இந்த மாதிரி எஸ்பிஜியை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் அதில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. திங்க் எங்கள் வேர்டு வந்து கிளியராக இல்லை. 1 செகண்ட். எஸ், இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, திஸ் டு பி ஹேண்டில் பை அன் ஆஃபீஸர் நாட் லெஸ் தென் த ரேங்க் ஆஃப் ஏடிஜிபி. அதாவது குறைஞ்சது ஏடிஜிபியாவது இருக்கணும். ஏடிஜிபினா என்னது? அடிஷ்னல் டிஜிபி. ஓகே, டிஜிபினா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஓகே, ஸோ அடிஷ்னல். ஸோ அதாவது ஒன்று டிஜிபியாக இருக்கணும், இல்லை ஏடிஜிபியாக இருக்கணும். இவங்க 2 பேரும் தான் அதை டீல் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த எஸ்பிஜியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முழு பொழப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் ப்ரொடெக்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் இமீடியட் ஃபேமிலி. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட மெயின் இது. ப்ளஸ் நாட் ஓன்லி தட், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரும் யாரு? முன்னாள் பிரைம் மினிஸ்டர்ஸ். மன்மோகன் சிங் ஆனா இப்போ எடுத்துட்டாங்க சார். முன்னால இருந்தது மன்மோகன் சிங், காந்தி ஃபேமிலி. இப்போ வந்து ஒன்லி பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எஸ் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க. எஸ் ரிமூவ் பண்ணது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி வந்து அப் டு 5 இயர்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மன்மோகன் சிங் எப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தது? கடைசியா 2014 தான் இருந்தார். ஸோ 5 வருஷம்னு பார்த்தா 2019 முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால இப்படி ஒரு டேர்ம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ மொத்தத்தில் இவங்களோட மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் இம்மிடியட் ஃபேமிலி தான். ஓகே, அதாவது சித்தப்பா பெரியப்பா லெவலுக்குலாம் போகாது, இம்மிடியட் ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஓகே, இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஸோ முன்னாள் பிரைம் மினிஸ்டர்ஸ் இப்போதைக்கு உயிரோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? மன்மோகன் சிங், தேவகவுடா. மன்மோகன் சிங். வெரி குட், ஃபைன், ஃபென்டாஸ்டிக். ஸோ முன்னாள் பிரைம் மினிஸ்டர்ஸ் இது வரைக்கும் உயிரோட இருக்கிற 2 பேர் தான். ஒன்று மன்மோகன் சிங், இன்னொன்று தேவகவுடா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இஸ்ரேல் 1 அப்படின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் வந்து இஸ்ரேல் 1. ஓகே, இதை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா NVIDIA, அவங்க ஒரு கார்பரேஷன். ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் இஸ்ரேல் 1. இது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு, சூப்பர் கம்ப்யூட்டர்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னும் ஏஐல தான் எல்லாம் என்னென்ன இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டுது, இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுது, என்னன்னாலும் பண்ணுற மாதிரி கூட இப்போ இருக்குது. அதுக்கு எல்லாமே இந்த ஏஐ மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ChatGPT-லேருந்து எல்லாமே. ஓகே, ஸோ ஹெக்ஸா ஃப்ளாப்னா என்ன? ஓகே, அந்த இதில் எவ்வளோ ஹெக்ஸா ஃப்ளாப் இருக்குது? குவிண்டில்லியன். ஓகே, ஸோ அந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இருக்குது, அதையும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் இஸ்ரேல் 1. அதை டெவலப் பண்ணுறவங்க வந்து NVIDIA கார்பரேஷன் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஓகே, எப்போவுமே அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஒரு ஹெக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எக்ஸோ பிளானட்னா என்னங்க? அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டம். ஓகே, நம்ம வந்து மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒரு இத்தனை பேர் இருக்கோம்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே உள்ள பிளானட் தான் எக்ஸோ பிளானட். ஓகே, ஸோ ஜூபிட்டர் சைஸுக்கு ஒரு எக்ஸோ பிளானட் புதுசாக டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இது அதனுடைய வெயிட் 13 டைம்ஸ் ஜூபிட்டரோட வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் லொக்கேட்டட் 731 லைட் இயர்ஸ் அவே. லைட் இயர்ஸ்னா என்னங்க குறிக்குது? லைட் இயர்ஸ்னா எதை குறிக்குது?
யாராவது சொல்ல முடியுமா? லைட் இயர்ஸ்னா டிஸ்டன்ஸை குறிக்கும். ஓகே. ஸோ இப்போ சூரியன்ல இருந்து இப்போ வெளிச்சம் நம்ம எர்த்துக்கு நம்ம பூமிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 8 நிமிஷம் ஆகுது அப்ராக்சிமேட்டா. ஸோ லைட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலிங். லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் லைட். ஓகே, எனி லைட். ஓகே, நம்ம கார்லயோ சரி வீட்லயோ சரி லைட் போட்டோடனே பட்டாருன்னு ரூம் ஃபுல்லாக பிரைட் ஆகுது. ஸ்லோவாக ஆகுது இல்லை, ஏன்னா ஒரு செகண்ட்ல 3 லேக் கிலோமீட்டர்ஸ் போகுது. அவ்வளோ ஸ்பீடான லைட்டு சூரியன்ல இருந்து எர்த்துக்கு வர்றதுக்கு பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்டது இந்த இந்த பிளானட் வந்து கிட்டத்தட்ட 731 லைட் இயர்ஸ் அவே. ஓகே, அதாவது அங்கேருந்து ஒரு லைட் இங்கே வரணும்னா ஓகே 731 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத குறிக்க சொல்கிறாங்க. சரி, இது எதுக்காக இது ரொம்ப ஃபேமஸாக எதுக்கு இந்த பாயிண்ட்டை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவரியை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட ஒரு யூனிட் பராஸ். இஸ்ரோஸ் பராஸ் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பராஸோட எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ இப்போதைக்கு அதை ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா டிஃபீட்டட் கசகஸ்தான். வந்து கசகஸ்தான் டிஃபீட் பண்ணி என்ன ஜெயிச்சிருக்காங்க? கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. எந்த இதில் பார்த்தீங்கன்னா வாலிபாலில் சென்ட்ரல் ஏஷியன் வாலிபால் அசோசியேஷன். ஓகே, வாலிபால் டோர்னமெண்ட் இங்கே நடந்தது. அது இட்ஸ் ஃபார் விமென்ஸ் வாலிபால். எங்கே நடந்ததுன்னா காத்மண்டுவில் நடந்தது. அதில் இந்தியா தான் கோல்டு. ஃபைனலிஸ்டாக வந்தது கசகஸ்தான். அது ஒரு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. அதுக்கப்புறம் இந்தியன் ஜூனியர் டீம். ஓகே, நார்மல் நம்ம ரெகுலர் டீம் இல்லை, ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி டீம். அவங்க பாகிஸ்தானை ஃபைனல்ஸில் பீட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஜூனியர் ஏஷியா கப். இது எங்கே நடந்தது அப்படின்னா ஒமானில் நடந்தது. ஒமானில் சலாலா அப்படிங்கிற ஊர். ஒமானோட தலைநகரம் மஸ்கட், பட் அங்கே நடக்கல. ஒமானில் சலாலாங்கிற ஒரு ஊரில் நடந்தது. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸில் இது ரெண்டுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று ஜூனியர் ஹாக்கி டீம், இன்னொன்று விமென்ஸ் வாலிபால். ஆல்ரைட், சரி ஓகேங்க. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 23 நம்ம ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்லோவாக உங்களுக்கு இன்னும் அந்த மே மாதம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து மேட்சப் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க. வேறு யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. Thank you.